ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த ஆணி மாதம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதமாக தான் அமையும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 2ல குரு விசேஷமா இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் இந்த மாதம் சில அவஸ்தைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குருவோட பார்வையால் அந்த பிரச்சனைகள் விடுபடுற சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் உத்தியோக மாற்றத்தை விரும்பலாம், அல்லது பார்த்துட்டு இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு அடுத்த உத்தியோகத்துக்கு மாறுறதுக்கு யோசிக்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதம் தான் இது. ஆனால் எங்கே நீங்கள் போனீங்கனாலும் உங்களுக்கு சிறப்பு அதிகரிக்கும். காரணம் குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால. ஆனால் அது முழுமையாக இன்னும் செயல்படலை. குரு அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால ஜூலை 6க்கு மேலே உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களும் அது வரைக்கும் இந்த ஜூலை 6 வரைக்கும் சின்ன சின்ன போராட்டங்களை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனாலும் லாபம் ஜூலை 6க்கு மேலே அபரிமிதமாக இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களை செய்கிறவங்களுக்கும், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அல்லது கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்களை செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஆதாயமான மாதமாக இது விளங்கும். ஆனாலும் வைகாசி மாதத்துடைய முற்பகுதி முதல் 15-20 நாள் சுமாராகவும், பிற்பகுதி உங்களுக்கு யோகமாகவும் விளங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், ஆனாலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் சில மன உளைச்சல்கள் இருக்கும். குடும்பாதிபதி புதன் ஆட்சி பெற்றிருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை குடும்பத்தில் காணப்படும்னு சொல்லலாம். விருந்தினர் வருகையால் நிச்சயமாக இந்த மாதம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும், அல்லது ரிஷபராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேர்றவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் அனுகூலமான தினம் ஜூலை 6க்கு மேலே வரும். ஜூலை 6க்கு மேலே அந்த அமைப்புகள் ஏற்படுறதுனால உங்கள் மனசுக்கு பிடித்த வரன்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைங்களுடைய விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சிறப்பாகவே இருப்பாங்க. தாய் தந்தையருடைய உடல்நிலையில் சிறிதே கவனம் தேவைப்படும். மற்றபடி மேஜரான இஷ்யூ எதுவும் கிடையாது. தொழில் உத்தியோகத்தில் உடன் பணிபுரியறவங்கள அதிகமாக நம்ப வேண்டாம். இது இந்த மாதத்துடைய சிறப்பு செய்தியாக எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதத்துடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, திருவண்ணாமலை அண்ணாமலையார், குருவோட ஜீவ சமாதி.